ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை என மாறும் தேர்தல் களம். எது நடக்கக்கூடாது என்று திமுக இத்தனை நாள் பயந்து கொண்டிருந்ததோ அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க துவங்கிவிட்டது. அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு பின்பு தமிழக பாஜகவிற்கு ஏற்பட்ட எழுச்சி காரணமாக திமுக அரசியல் என்பது பாஜகவின் நகர்வுகளை மையப்படுத்தி தான் இருக்கு. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த வகையான பதிலடி கொடுப்பார் என்று பயந்தபடியே இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அண்ணாமலை கிட்ட சிக்காம தப்பிச்சா போதுண்டா என்ற ரீதியில் அவர்களது பேட்டிகளும் பதிலடிகளும் இருக்கு. முடிந்தவரை அண்ணாமலையை நேரடியாக குறிப்பிடாமல் அவரை தவிர்த்து அரசியல் செய்ய பார்த்தாங்க. ஆனா தமிழக அரசியலிலேயே அண்ணாமலையை சுற்றி நடக்கும்போது அண்ணாமலையை தவிர்த்து விட்டு எப்படி நீங்க அரசியல் செய்ய முடியும்? அண்ணாமலை கேட்கும் கிடுக்குப்பிடி கேள்விகள் மக்கள் மனதில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துவதால் வேறு வழியில்லாமல் தமிழக அரசே அண்ணாமலைக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக பதில் சொல்லாமல் தமிழக அரசின் மக்கள் செய்தி தொடர்பு துறை மூலமாக முதலில் காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டு பார்த்தார். ஆனால் அண்ணாமலைக்கு பயந்து அவசரமாக எழுதிய அந்த பதிலடிக்கு அண்ணாமலை அதைவிட காரசாரமான பதிலடி ஒன்றா கொடுத்தாரு. நாளாக அண்ணாமலையின் பிடி இறுகுவதால் வேறு வழியில்லாமல் இப்போது அண்ணாமலைக்கு ஸ்டாலினே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. திருவள்ளுவர் தினமான நேற்று காவி உடையோடும் நெற்றியில் மங்களகரமான விபூதியோடும் திருவள்ளுவரின் படத்தை பகிர்ந்து அண்ணாமலை திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை பதிவிட்டு இருந்தாரு. இது திமுக தரப்ப பதட்டம் அடைய செய்தது கண்கூடாக தெரிந்தது. முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்து பதிவில் மறைமுகமாக திருவள்ளுவருக்கு சாயம் பூச முடியாது என்று கூறியிருந்தார். சோகம் என்னவென்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 10:30 மணிக்கே திருவள்ளுவர் தின வாழ்த்த தெரிவித்திருந்தாரு. ஆனா ஏதோ பொங்கல் என்பது தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான பண்டிகை போல பேசிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அண்ணாமலையின் பதிவை பார்த்து அவருக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சாவகாசமாக 11:30 மணிக்கு வாழ்த்து பதிவை வெளியிடுறாரு. ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல புரிஞ்சிருக்கு. இனி வரும் களம் திமுக மற்றும் பாஜக இடையேதான். ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் தான். அதில் மக்களோடு மக்களாக நிற்கும் அண்ணாமலை நிச்சயமாக முந்துவார்.